சொல்லி நீ போ அப்படின்னு இருக்கு. ராமாயணத்துல இருக்கு. அகத்திய முனிவர் சென்று ஸ்ரீராமர் லக்ஷ்மணர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நவ கிரகங்களுக்கும் அதிபதி சூரியன், எவனோ கண்டுபிடிச்சது இல்ல, நமக்கு 8000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு நவக்கிரகம் இருக்கார், நடுவில் சூரிய பகவான் இருக்கார், யாரோ கண்டுபிடிக்கல, நாம தான் கண்டுபிடிச்சோம். நாம அந்த சூரிய பகவானை நீ போய் வணங்குங்க அப்படின்ட்டு அவர் ஆதித்ய ஹிருதயம் என்று ஒரு பாட்டு எழுதி கொடுக்கிறார் அவங்களுக்கு. இதை நீங்க பாராயணம் பண்ணுங்க, அந்த சூரியன் உங்க வசம் வந்துருவாங்க. இந்த வானர சேனையோட சேர்ந்து அவ்வளவு பேரும் இந்த ஆதித்ய ஹிருதயம் ராமாயணத்துல இருக்கு. ராமாயணத்தை வால்மீகி எழுதியிருக்கலாம், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதித்ய ஹிருதயத்தை எழுதியவர் அகத்தியர். அந்த வரலாறு இருக்கு, அந்த ஆதித்ய ஹிருதயம் பாட்டு இருக்கு. விவேகானந்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தை அமாவாசைக்கு சொல்லுவாங்க அத. அந்த ஆதித்ய ஹிருதயத்தை இவங்க பாராயணம் பண்ண உடனே அந்த சூரிய பகவான் இலங்கை ராவணனுடைய சிறையிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய கிரகங்கள் அத்தனை பேரும், அந்த எல்லா கிரகங்களையும் அவர்களுடைய இடத்துக்கு, இவர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காரு, ஆனா கிரகங்கள் வெளியே வந்து அவங்களுடைய ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால நடந்தது என்ன, மறுநாள் நமக்கு தெரியும். ராவணன் அவன் நினைச்சதை செய்ய முடியும். இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள் ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடியது. அதனால ராமவரனை நாம் நம்ப வேண்டும். சொல்ல போனா ராமரை பத்தி நிறைய அந்த மகாபாரதத்துல கூட நம்ம கிருஷ்ணர் பீஷ்மர் என்ன சொல்றாரு, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி கொடுக்கிறார், அம்பு படுக்கையில படுத்திருக்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாம் இறந்துட்டாங்க, கௌரவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. பீஷ்மர் அவர் இன்னும் உயிரோட இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த உலக ஞானம், அவருடைய அனுபவம், அதை பூரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்ட்டு இவங்களை போய் அனுப்புறாரு. எல்லாரும் போய் பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி, கிருஷ்ணர் அவ்வளவு பேர் போய் பீஷ்மருடைய காலில் விழுறாங்க. விழுந்தா அவர் அப்போ அவர்களுக்கு அதை அன்னைக்கு தான் நம்ம வந்து வசந்த பஞ்சமின்னு சொல்லுவோம். அதாவது தை மாதம் வளர்பிறை 5வது நாள் வசந்த பஞ்சமி, அன்னை சரஸ்வதி பிறந்த நாள். அன்னைக்கு இந்த உலகத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் கொடுத்த நாள் அது. அதனால அந்த பீஷ்மர் கூட அதை சொல்றாரு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கெல்லாம் தெரியும்ல, கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆகும் அதை வரிசையா பாடினா. நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாடினா கூட 29 நிமிஷம் ஆகிடும். அவ்வளவு பெருசு அதை அன்னைக்கு அறிவுரை கொடுக்குறாரு, எல்லாம் கேட்குறாங்க, கேட்டு முடிச்சுட்டு. அப்போ திரௌபதி மனசுக்குள்ள நினைக்கிறார், அன்னை திரௌபதி மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மற்றவர்கள்லாம் சொல்ல முடியும், தினசரி டெய்லி சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க மனசுல நினைக்கிறாங்க அந்த அம்மா. அது பார்வதிக்கு தெரியுது. உடனே பார்வதி ஈஸ்வரன் கேட்கிறாங்க, இந்த நிலைமைக்கு என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் சொல்றாரு, ஈஸ்வர உபாச்சன்னு ஈஸ்வரன் சொல்றாரு, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லக்கூடிய பலன் உனக்கு வேணும்னா பெண்கள் வந்து ரொம்ப எளிமையா சொல்லலாம். நீங்க விவேகானந்தா ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 3 வரி தான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானமே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானமே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானமே. ஆக ஈஸ்வரனே இவ்வளவு பெரிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லக்கூடிய பலன் இந்த 3. திரும்பி நாம என்ன சொன்னோம், ராமா ராமா ராமான்னு தான் சொன்னோம். அதனாலதான் கம்பர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க, நன்மையும் நாளும் நல்குமே திண்மையும் தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்று தீருமே இன்னையே ராமா என்ற 2 எழுத்துனாலே. அத்தகைய ஒரு வாய்ப்பை பெற்ற அனைவருக்கும், அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி, இந்த ராமா ராமா என்ற நாமத்தினால இந்த உலக வாழ்வை ஜெயித்து நாம் நல்ல நற்கதி அடையலாம். குடும்பம் சந்தோஷமா சேமமாக இருக்கும். குழந்தைகள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நலவாழ்வு வாழ்வார்கள். அந்த நாமத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கும் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, உண்மையிலே நாங்கள் பெற்ற பாக்கியம். இது எங்களுடைய
விவேகானந்த கல்விக் கழகத்தின் இணை செயலாளர் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து, அதுவும் 6:30 மணி சொல்லியிருந்தோம், ஜி வந்து 6:15 இங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம பள்ளிக்கூடம் இந்த கோயில் ரொம்ப இணைஞ்சி வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய நம்ம கமிட்டி மீட்டிங்கில் அந்த வலியுறுத்தி சொல்லுவாங்க, அந்த ராமாயண நிகழ்வு கண்டிப்பாக நடக்கணும், இந்த பகுதி மக்களுக்கான அந்த சேவைகள் அந்த இது நம்முடைய பள்ளிக்கூடம் மூலமாக நடக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லுவாங்க. அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுள்ளோம். ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த ஆடி 31 நாட்களும் ராமாயண ஞான வேள்வியில் ராமாயண சொற்பொழிவு நிகழ்ந்த பிறகு, ராமாயண சொற்பொழிவு ஆக்கிய பிறகு நம்முடைய கோயில் நம்பூதிரி அவர்கள் மிக அழகாக அதனுடைய பூஜை செய்து நைவேத்தியம் ரொம்ப ருசியாக அழகாக செய்து படையல் செய்து இந்த விழாவினை 31 நாட்களும் ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுத்தார்கள். ராமன் அருளால் அவருக்கு நம்முடைய ஆலயத்தின் ட்ரஸ்டி திரு ஜெயக்குமார் அவர்கள் கௌரவிப்பார்கள். சுவாமி சுவாமியப்பா ஜெய் ஸ்ரீராம். ஆலய நம்பூதிரி அவர்களுக்கு பரிசாக நம்முடைய ஆலயத்தின் செயலாளர் திரு செந்தில்ராம் அவர்கள் அளிப்பார்கள். அவர்களுக்கு தட்சணையாக நம்முடைய ஆலயத்தின் நிர்வாகி ட்ரஸ்டி திரு மணிகண்டன் மணிகண்டன் அவர்கள் அளிப்பார்கள்.